இந்த பதிகம் ஞானசம்பந்தர் பாடிய மிக சிறப்பு வாய்ந்த பதிகம். இறந்து போன பூம்பாவையை எலும்பும் சாம்பலுமாக இருந்த அஸ்தியை தமிழ் பதிகம் பாடி உயிரோடு எழுப்பிய ஒரு பதிகம் இந்த பதிகம் பூம்பாவை பதிகம். இதுல சொல்றார், ஐப்பசி ஓண விழாவும் அருந்தவர்கள் துய்ப்பனவும் காணாதே போதியோ பூம்பாவாய், அட்டமினால் காணாதே போதியோ பூம்பாவாய். நம்முடைய ராசி நட்சத்திரம்லாம் நம்பர்ஸ். ஏக் அப்படின்னா 1, துவானா 2, த்ரீனா 3, சதுர்னா 4, ஷஷ் அப்படின்னா பஞ்ச் அப்படின்னா 5, சஷ்னா 6, சப் அப்படின்னா 7, அஷ்ட அப்படின்னா 8, நவ் 10 இல்லையா? இப்ப 11, 12, 13, 14, 15 அது முடிஞ்ச அமாவாசை பௌர்ணமி, 16 திதி, 16 வளர்பிற, 14 தேய்பிற. இதுல 8வது நாள் அஷ்டமின்னு பேரு. என்னைக்குமே 8 நாளே பிரச்சனை. சில பேருக்கு 8 சரியா வரும், சில பேருக்கு 8 சரியா வராது. அதனாலதான் 8 8 வாழ்க்கையை பிரிச்சுக்கோன்னு சொல்லி ஒரு பாட்டு கூட வரும். முதல் 8, 2வது 8, 3வது 8 சரியா வரும். 8 40, 8ல சேர்க்காத செல்வன் பிரோஜனம் இல்லைங்கிற. 40 வயசுக்கு சம்பாதிச்சது, அதுக்கப்புறம் உட்காந்து சாப்பிடணும். 6வது 8ல 8 40, 6 48, 7 56, 8 64 உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, ரிட்டையர்மெண்ட். இத யார் சொன்னா? வைரமுத்து சொல்லல, பட்டினத்தார் சொன்ன பாட்டு இது. இது அப்படியே சினிமால வந்துட்டு, வேற ஒண்ணும் கிடையாது. அதனால இந்த 8 அப்படின்னாவே நிறைய பேருக்கு சரியா வரும். சில பேருக்கு வண்டி நம்பர் 8 வரும், கூட்டு எண் 8ன்னு வரும். சில பேருக்கு 8ன்னு போட்டா சரியா வராது. ஏன்னா 8 சனியோடைய நம்பர் 8. இந்த 8னா சனியோடைய நம்பர் 8. அப்பேற்பட்ட 8ல தான் யார் பிறந்தார்னா மகாவிஷ்ணுவாகிய கிருஷ்ணர் பிறந்த நாள் கிருஷ்ணாஷ்டமி, கோகுலாஷ்டமி. நமக்கு அஷ்டமி நமக்கு ஆகாது. வடக்கெல்லாம் போனா அஷ்டமி அன்னைக்கு தான் விசேஷமா கொண்டாடுவாங்க. நம்ம அஷ்டமி நவமியை தள்ளி வைக்கிறோம், ஆனா அங்க அஷ்டமி நவமியை தான் கொண்டாடுவோம். இப்ப நம்ம கொண்டாடுறதுன்னா ராம நவமி கொண்டாடுறோம். இப்ப குழந்தைக்கு போய் பாறை எழுதும் போது சரஸ்வதி பூஜை அன்னைக்கு என்ன வருதுன்னா அஷ்டமி தான் வரும். சரஸ்வதி பூஜை அன்னைக்கு அஷ்டமி, நவமி, தசமி, விஜயதசமி. அப்போ அஷ்டமி அன்னைக்கு செய்யற காரியம் பெருசா வருமா? இந்த அஷ்டமி நவமியில என்ன காரியம் பண்றோமோ அந்த காரியம் பெருசா வரும்னு ஒரு ஐதீகம். இப்ப அஷ்டம் அப்படின்னு சொன்னா 8ன்னு அர்த்தம். அந்த 8ஆம் நாள் அன்னைக்கு மகாவிஷ்ணுவாகிய கண்ண பரமாத்மா கிருஷ்ணர் அவதாரம் செய்த நாள் அஷ்டமி. நல்லா கவனிக்கணும். இப்ப கிருஷ்ணனுக்கு முன்னாடி ஒரு வந்தது, அதான் காளி. கிருஷ்ணன் அவதாரம் செய்வதற்கு முன்னதாகவே கம்சன் என்ன பண்றான், தினமும் நாளை குறிக்கிறான். இன்னைக்கு 1ஆம் நாள், இன்னைக்கு அஷ்டமி நவமி அப்படின்னு குறிக்கிற பதில ஒரு நாளை கணக்க விட்டு விட்டான். ஏன்? மகாவிஷ்ணுவாகி சிவபெருமான் இந்த குழந்தையை காப்பாற்றணும்னு நினைக்கிறார். ஒவ்வொரு குழந்தையா செவத்துல அடிச்சு கொள்றான். யாரு? கம்சன். நேரா வருவான், வசுதேவரும் தேவகி குழந்தைய அன்னைதான் பெற்றிருப்பாங்க. உடனே அந்த குழந்தைய எடுப்பா, காலை பிடிப்பா, செவுத்துல அடிச்சுட்டு போயிருவான். இப்ப என்னாச்சு? கடைசியில என்ன பண்றார்? இந்த 8வது நாள் பிறக்க வேண்டிய குழந்தைய இன்னைக்குதான் அஷ்டமின்னு என்னைக்கு சொல்றான்? சப்தமி அன்னைக்கே சொல்றான், 7ஆம் நாள்லயே சொல்லி போடுறான். இவன் கணக்கு தெரியாம என்ன பண்றான்? ஓ இன்னைக்குதான் 8வது நாள் நினைச்சு அந்த குழந்தையை எடுத்து செவுத்துல அடிக்கும் போது 18 கரங்களோட ஒரு காளி தேவி தோன்றினாள். ஏ கம்சனே, நீ இன்னும் சரியாக 12 ஆண்டுக்குள்ளதாக உன்னுடைய உடம்பிலிருந்து ஆன்மா பிரியும், உன்னுடைய சம்ஹாரம் நிகழும், நானே வந்து அவதாரம் செய்வேன்னு காளி சத்தியம் செய்து அந்த சுவத்துல ஒரு பெரிய படமா கொண்டு மறைஞ்சிட்டா. இவன் பயந்து போயிடுறான். ஓ இன்னையோட 8ஆம் நாள் முடிஞ்சு போச்சுன்னு போயிட்டான். ஆனா அன்னைக்கு 7ஆம் நாள். இப்போ அடுத்த 10 மாசம் கழிச்சு அதே 8வது குழந்தை பிறந்தது. அப்பொழுதுதான் யாருக்கும் தெரியாம விடிய விடிய ஒரு கூடையில அந்த குழந்தையை வச்சு கொண்டு போற பொழுது ஆதிசேஷன் குடையாக வந்து போய் சேர்ந்தார்.
அப்பேற்பட்ட அந்த கோபாலரை காப்பாற்றியது யாருன்னு சொன்னா மகா காளி சண்டி. அதனாலதான் கிருஷ்ணனுக்கு பாதுகாப்பது காளி தேவி. இந்த 8வது நாள் இன்னைக்கு ஜென்மாஷ்டமின்னு பேரு. யாருக்கு ஜென்மாஷ்டமினா, ஜென்மம்னா பிறவி. நம்ம எல்லாம் பிறந்த நாள் கொண்டாடும் போது ரொம்ப ஜாக்கிரதையா கொண்டாடணும். பிறந்த நாளே கொண்டாடக்கூடாது, ரொம்ப சிக்கலான விஷயம். நல்லா பிறந்து எல்லாருக்கும் சௌக்கியமா இருந்தா அந்த பிறந்த நாள் சரியா வரும். சில பேர் ஏன் பிறந்தோம்னே தெரியாது, அப்ப எப்படி பிறந்த நாள் கொண்டாடுறது? ஆனா எல்லாரும் இந்த ஆங்கில தேதியை கொண்டாடுறோம், இங்கிலீஷ் தேதி. பிப்ரவரி 1ஆம் தேதி பிறந்தேன், 2ஆம் தேதி பிறந்தேன், ஜனவரி 1ஆம் தேதி, அது கிடையாது. உங்களுக்குன்னு ஒரு நட்சத்திரம் இருக்கும், ஸ்டார் நட்சத்திரம். அன்னைக்குதான் உங்களுடைய ஜென்மம்னு பேரு. அன்னைக்குதான் ஜென்ம நட்சத்திரம், ஜென்ம நட்சத்திரம்னு பேரு. அப்படி கைலாயத்துல பிரம்மாவுக்கு 5 முகம் இருந்தது, சுவாமிக்கு 5 முகம். சுவாமிக்கு 5 முகம், 6வது அதோமுகம்னு பேரு, அதான் 6 முகம்னு பேரு. ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் பிரம்மாதிபதிர் பிரம்மணோதிபதிர் பிரம்மோ சிவோமே அசு சதா சிவோம் அகோரேப்யோ தகோரேப்யோ கோர கோரப்பியதா அப்படின்னு ஒவ்வொரு முகத்துக்கும் ஒரு மந்திரம் உண்டு. சத்யோஜாத பிரபத்யாமி சத்யோஜாத வைதகா தத்புருஷாய வித்மகே மகாதேவாய தீமகி வாமதேவாய நமோ ஜேஷ்டாய நமோ சிரேஷ்டாய நமோ ருத்ராய நமோ காலாய நமோ கலவிகரணாய நமோ பலவிகரணாய நமோ பலாய நமோ பலப்பிரதனாய நமோ சர்வபூதமனாய நமோ மனோன்மனாய நமோ அப்படின்னு வாமதேவத்தை சொல்லுகிறது. ஆக 5 முகங்களையும் பஞ்ச மந்திரங்களாக சுவாமிய வழிபாடு செய்வோம். அதனாலதான் சுவாமிக்கு 5 முகம் தீபாரணை காட்டுறோம். இந்த கும்ப தீபாராதனை காட்டும் போது 5 முகமும் சேர்ந்ததுதான் கும்ப தீபாராதனை காட்டுறோம். இதே முகம் பிரம்மாவுக்கு இருந்தது, அவனுக்கும் 4 தலை இல்ல 5 தலை இருந்தது. 1 2 3 4 மேல 1 5. ஒரு நாள் கைலாயம் போகும்போது அன்னை பராசக்தி வர்றது சிவபெருமானா பிரம்மான்னு தெரியல. அம்பாள் என்ன பண்றா, சுவாமி நினைச்சுக்கிட்டு பிரம்மாவை நமஸ்காரம் பண்றா. இந்த பிரம்மா என்ன பண்ணிவிட்டாரு, ஓ சிவபெருமான மாதிரி நான் இருக்கேன்னு நினைச்சுட்டு, இது மிகப்பெரிய அபச்சாரம். சிவபெருமான் மாதிரி யாரும் ஆக முடியாது. சிவ கடாட்சம் உண்டே தவிர நீங்க நம்ம கடவுள் மாதிரி ஆக முடியாது. கடவுள் தன்மையாகலாமே தவிர நீ கடவுளாக முடியாது. சைவ சித்தாந்தம் மிக தெளிவாக சொல்லுகிறது. ஒரு அந்த காலத்துல நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும் போது ஒரு காந்தம் கிடைக்கும், மேக்னெட். அதை கொண்டு போய் என்ன பண்ணுவோம், ஒரு மண்ணில் போட்டோம்னா அந்த மண்ணில் இருக்கிற அந்த இரும்பு படிவம் பட்டதெல்லாம் அந்த காந்தத்துல ஒட்டிக்குவோம். அதை கொண்டு வந்து ஒரு பேப்பர்ல போட்டு கீழே அப்படி தள்ளணும்னா அந்த மண் அப்படியே இந்த பேய் மாதிரி ஆடும். இப்ப என்ன பண்ணுவோம், அந்த குழந்தை விளையாடிட்டு அந்த மண்ணை போட்டு வந்துடும். நாளாக நாளாக அந்த மண் ஒன்று சேர்ந்து காந்தமாக உருவாகும். இந்த காந்தத்தோட ஸ்பரிசம் பட்டதனால, இந்த காந்தத்தோட இந்த மண் சேர்ந்ததுனால அதுவும் காந்தமாக மாறும். அதைத்தான் சொல்லுகிறார், இரும்பு தரு மனத்தேனை ஈர்த்தி ஈர்த்தி என் என்புருக்கி கரும்பு தரு சுவையனுக்கு காட்டினை உன் கடலணைகள் என்று சொல்லுவார் மணிவாசகர். ஒருங்கு திரை உளவு சடை உடையானே நரிகளெல்லாம் பெருங்குதிரையாக்கியவாறு அன்றே உன் பேரருளே. அப்ப என்னாச்சு, அப்பேற்பட்ட அந்த அஷ்டமி நாள், நம்முடைய ஜென்ம அஷ்டமின்னு சொல்லக்கூடிய அந்த புண்ணிய நாள்ல நீ சிவமா தன்மை பெற முடியாது, சிவமாக முடியாது, சிவமா தன்மையாக முடியும்னு இந்த பிரம்மா நினைச்சார். நானே சிவன் நினைச்சார். சுவாமி பார்த்தார், இவனுடைய ஆணவத்தை நீக்கணுங்கிறதுக்காக கண்டியூர் அப்படிங்கிற ஊர்ல தன்னுடைய நகத்தினால, இந்த கட்டவரல் நகத்தினால பிரம்மாவுடைய 5வது தலையை அப்படியே இந்த சாதாரண பூவை கிள்ற மாதிரி அப்படி கிள்ளி எறிந்தார். அப்படி கிள்ளி எறிஞ்சார். ஒரே ரத்தம் பீரிட்டு வந்தது. யாருக்கு? பிரம்மாவுக்கு. பிரம்மா என்ன பண்ணார், அந்த சிவபெருமான் அந்த தலைய மண்டவோட, பிரம்ம கபாலத்தை மண்டவோட கிள்ளின உடனே சுவாமியுடைய கையில அந்த மண்டவோடு ஒட்டி கொண்டது. இப்போ இது ஒரு வரலாறு. இப்ப காசிக்கு போனார். காசிக்கு போய் பிக்ஷாண்டேஸ்வரராக சென்று பிக்ஷை எடுத்தார். சிவபெருமானுக்கு பாதுகாப்பாக 64 கால பைரவர்களை, 8 கால பைரவர்களை அங்கங்க வச்சார். 8 பெருக்கணும்னா 64 வரும். 8 8 64. நம்மெல்லாம் அந்த காலத்துல
இந்த ஸ்கிராப் அப்படின்னு நம்முடைய ஒரு பாடம் வரும், அதாவது கட்டம் போட்ட ஒரு இது வரும், அதை சரியா நம்ம ஆர்வம் மாதிரி எழுதணும். அந்த மாதிரி அதுல பாத்தீங்கன்னா 64 கட்டம் இருக்கும். அதுல இப்போ ஒரு அக்ஷரம் எடுத்தீங்கன்னா அதுல 64 கட்டம் இருக்கும். எந்த விஷயம் எடுத்தாலும் 64 அக்ஷரம் இருக்கணும். அந்த மாதிரி அந்த 64 காலபைரவர்களை சுவாமி தட்சனுடைய வேள்வியை அழிப்பதற்காக காலபைரவ பெருமானை தன்னுடைய சடையிலே இருந்து காளிக்கு துணையாக காலபைரவரை தன்னுடைய பிள்ளையாக, சுவாமிக்கு 5 பிள்ளைகள். காலபைரவர் அவதாரம் கிடையாது, நிறைய பேர் அவதாரம்னு சொல்றாங்க, கிடையாது, புத்திரர்கள்னு பேரு. 1 பிள்ளையார், 2 முருகர், 3வது சாஸ்தா, 4வது காலபைரவர், 5 வீரபத்திரர். இந்த 5 பேரும் சுவாமிக்கு குழந்தை மகன்மை முறை. கொஞ்சம் அமைதியா இருங்க, கதையா சொல்றோம். காலபைரவருக்கு 5 பிள்ளைகளாக இங்கே சாஸ்திரம் சொல்லுகிறது. அப்ப அந்த 5 பிள்ளைகள்ல ஒரு பிள்ளை காலபைரவர். இந்த காலபைரவர் யாருன்னா சிவா அம்சம் உடையவர். கையில பாசக்கயிறு, யமனுடைய பாசக்கயிறு, இந்த பக்கம் டமருகம், கையில பிரம்ம கபாலம், கையில ஒரு பெரிய திரிசூலம், சுனாகம் என்று சொல்லக்கூடிய பக்கத்தில் ஒரு நாய். அந்த நாய் பாத்தீங்கன்னா வேத புரவி, வேத சுனங்கன்னு பேரு. வேதமே நாயாக அப்படி நிற்கும். அதனாலதான் காலபைரவர் இருந்தா நாய் இருக்கும். நிறைய பேருக்கு நாயை அடிச்சு விரட்டுவான். இப்பெல்லாம் சொல்லவே வேண்டாம், மெட்ராஸ்ல எங்க பார்த்தாலும் ஒரே நாயா இருக்கு சாமி. ஒவ்வொரு தெருவிலையும் ஒரு 100 நாயாவும் இருக்கு. ராத்திரி தெரியாதனமா 1 மணிக்கு வந்துட்டோம்னா அதை கொண்டு நாய் கொண்டு போடும் நம்மள. அந்த அளவுக்கு நாய் இருக்கு. வரும்போதே என்ன பண்ணணும், ஸ்டேஷன்லயே ஒரு 10 பாக்கெட் பிஸ்கட் வாங்கி வந்துடணும், இல்லாட்டா ஒரு பெரிய கழியை எடுத்துட்டு வரணும், இல்லைன்னா நாய எல்லாம் ஆட்டோல வரணும், இல்லைன்னா சிரமம். தனியா நடந்து வந்தீங்கன்னா கதை முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த நமக்கு ஏதாவது உயிருக்கு பிரச்சனைனா நாய்க்கு சாப்பாடு வச்சோம்னா எவ்வளவு பெரிய தோஷமா இருந்தாலும் நிவர்த்தி ஆகும். சில பேர் நாயை கொள்றவனு இருக்கான், அது வேற விஷயம். அந்த மாதிரி இந்த நாய் வாகனத்துல அமர்ந்திருக்கிற ஒரு சுவாமியாக கால பைரவர், காலத்தை நிர்ணயம் பண்ணக்கூடிய சுவாமிக்கு பேரு கால பைரவர்னு பேரு. இதைத்தான் சுந்தரர் சொல்லுகிறார், கால காலனை கம்பனெம்மானை காணக்கனடியேன் பெற்றவாறே. ஆக இந்த கால பைரவர் அவதாரம் செய்த நாள் இந்த பைரவ அஷ்டமி. இன்றைய நாளில் யாரெல்லாம் இந்த சுவாமியை வழிபட்டு இந்த ஹோமத்தில் கலந்து கொண்டு இந்த சுவாமியை தரிசனம் செய்கிறார்களோ அவர்களுக்கு எல்லா விதமான பாவங்களும் தோஷங்களும் பில்லி சூனியங்களும் கண் திருஷ்டிகளும் நிவர்த்தியாகும் என்று நம்முடைய புராணம் சொல்கிறது. சிவபெருமானுடைய வீரபத்திரருடைய அந்த யஜ்யத்தை, அந்த யாகத்தை துவம்சம் செய்தவர் காலபைரவர். சேத்திரபாலகர் அப்படின்னு பேரு. சேத்திரபாலகர், சட்டைநாதர்னு பேரு. சீர்காழியில இருக்கிற பைரவருக்கு ரொம்ப சக்தி உண்டு, சட்டநாதர்னு பேரு. சிதம்பரத்துல அந்த காலத்துல பாத்தீங்கன்னா தீட்சைகளுக்கெல்லாம் சம்பளம் கிடையாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு செம்பு காசை கொண்டு போய் காலபைரவர்கிட்ட கொண்டு போய் வைப்பாங்க. அந்த காலபைரவர் அடுத்த நாள் காலையில அந்த செம்பு காசை சொர்ணமாக தங்கமாக மாற்றுவார். அதை கொண்டு போய் விற்று ஜீவிதம் பண்ணுவாங்க. ஆனா இன்னைக்கு அது செம்பு செம்பாதான் இருக்கு, தங்கமா மாறல. ஏன்னா பக்தி குறைஞ்சு போச்சு. இன்னமும் நம்ம கோயில சாத்தின அப்புறம் கொண்டு போற சாவிய அங்க வச்சுட்டு நான் ஒன்னும் கொண்டு வரலன்னு இப்படி கையை காமிச்சுட்டு தான் போகணும். ஏன்னா காலபைரவர் மிக மிக சக்தி வாய்ந்த கடவுள். சுடுகாட்டுல மயான பூசையில அந்த மசானத்துல கால தெய்வமாக இருப்பவன் யாருன்னா காலபைரவன். கையில சூலாயுதம் கொண்டு தண்டம் கொண்டு இந்த ஆன்மாக்களை உயிர்கள் எல்லாம் யாரெல்லாம் சிவத்ரோகம் பண்ணுகிறார்களோ, யாரெல்லாம் சிவக்குற்றம் செய்கிறார்களோ அவர்களை தண்டிப்பதற்காகவே அவதாரம் செய்த ஒரு மூர்த்தம் காலபைரவர். கபால மாலை, மண்டவோடு மாலையை அணிந்து கொண்டு கோர பல்லோடு நெற்றி கண்ணோடு கோபத்தோட காட்சி தரக்கூடிய 8 பைரவர்கள் மிக சக்தி வாய்ந்த பைரவர் உன்மத்த பைரவர்னு பேரு. இந்த உன்மத்த பைரவருக்கு யார் துணைனா வாராகி. அதனாலதான் வாராகி அம்பிகையும் உன்மத்த பைரவரையும் யார் ஆகர்ஷணம் பண்றாங்களோ அவங்கள்ட்ட இந்த மை மந்திரம் சூன்யம் எதுவும் வேலை செய்யாது. வார்த்தாளி வார்த்தாளி வாராமுகி வாராமுகி அந்தினி அந்தே நம ருந்தே ருந்தே நம ஜம்பே ஜம்பே நம
மோகே மோகே நம சர்வ துஷ்ட பிரதிஷ்டானம் சர்வேசாம் சர்வ வாச்சித்தம் பணி. வாக்கினுடைய அர்த்தத்தை தரக்கூடியவள் வாராகி. நான் அடிக்கடி சொல்லுவேன், எல்லா மூர்த்தங்களையும் ஆகர்ஷணம் பண்ண முடியாது. பிள்ளையார், வாராகி, நரசிம்மமூர்த்தி, பிரத்யங்கரா, அதர்வன பத்திரகாளி, நரசிம்மமூர்த்தி, இவங்கள ஆஞ்சநேயர். ஏன் அப்படின்னா மிருகத்தலையும் மனுஷ உடம்பும் இருக்கிறவங்கள கட்டுப்படுத்தவே முடியாது. சில பேர் சொல்லுவாங்க, மிருக மாதிரி இருக்குடா மனுஷனா இல்லன்னு கேட்பான். அந்த மாதிரி இங்க இருந்து இதுவரைக்கும் மிருகத்தலை, இதுல இருந்து இதுவரைக்கும் மனுஷ உடம்பா இருந்தா அவனை கட்டுப்படுத்தவே முடியாது. அப்பேற்பட்ட தெய்வம் யாருன்னா ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயரை வழிபட்டா எந்த பயமும் வராது. சனி பகவானே ஒண்ணும் செய்ய மாட்டார். ஆஞ்சநேய மூர்த்தி சாதாரண மூர்த்தி கிடையாது, சிவ அம்சம். ருத்ரனுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றியவர் ஆஞ்சநேயர். நிறைய பேர் குரங்கு அப்படி இப்படிம்பா, அவருடைய சக்தி யாருக்கும் தெரியாது. ஆஞ்சநேயரை யாரும் கிண்டல் கேலி பண்ணக்கூடாது, மகா பாவம். சிவபெருமானுடைய அம்சம் ஆஞ்சநேயர். இரண்டாவது யாருன்னா நரசிம்மமூர்த்தி. இதுல இருந்து இதுவரைக்கும் சிம்ம முகம், இதுல இருந்து மனுஷ ரூபம். இரண்யனை வயிற்றை கிழித்து குடல் மாலை அணிந்து கொண்டவன், அப்பேற்பட்ட மூர்த்தம். மூணாவது யாருன்னா வாராகி. இதுல இருந்து இதுவரைக்கும் பன்றி தலை, இதுல இருந்து இதுவரைக்கும் மனுஷ உடம்பு. கையில கலப்ப, இந்த கையில கிழங்கு, மரவள்ளி கிழங்கு, ஜபமாலை, கமண்டலத்தோடு அமர்ந்திருக்கிற அன்னை பராசக்தி, லலிதாம்பிகையினுடைய காவல் தெய்வம் அன்னை வாராகி. வாராகன்னா தங்கம்னு பேரு, வராகன் அப்படின்னு தங்கம். பன்றி முகமுடையவள். பன்றி என்ன பண்ணும், மேல போகாது, பன்றி கீழே போகும். மூஞ்சல் மேல போகாது, மூஞ்சல் கீழே தான் போகும். பூமி கடியே தான் பெருச்சாலி ஓட்ட போடுமே தவிர ஓட்டு மேல ஏறி ஓட்ட போடாது. அப்போ கீழ்மையான எண்ணம் உடையவர்கள் நம்முடைய எண்ணத்தை மாற்றுவதற்காக விநாயகர் மூஞ்சல் வாகனத்தில் அமர்ந்திருக்கிறார். இப்போ அதாவது பிரத்யங்கரா தேவி ஐயாவடியில் இருக்கிற பஞ்சபாண்டவர்கள் வழிபட்ட தெய்வம். நிகும்பலா யாகம்னு ராவணனுடைய அந்த தம்பி கும்பகர்ணன், அவனுடைய மகன் மேகநாதன், ரெண்டு பேரும் சேர்ந்து நிகும்பலா யாகம்னு பண்ணுவாங்க. அதைத்தான் பெரிய பெரிய சிஎம் எல்லாம் போய் பண்ணுவாங்க அந்த ஐயாவடியில. நிகும்பலானா ஒண்ணும் கிடையாது, வரமிளகா யாகம்னு பேரு. இப்ப நிறைய பேர் பண்றாங்க. அந்த யாகத்துல வரமிளகாய போட்டு சத்ரு சம்ஹார நாசினின்னு சொன்னோம்னா சத்ருக்கள் சம்ஹாரம் ஆவாங்க. இப்ப என்னாச்சு, இன்னைக்கு பொள்ளாச்சியில ஆனமலையில போய் மாசாணி அம்மன் கோயில் அங்க உரல் இருக்கும், அங்க மிளகாய் அரைச்சு அந்த அம்பாளுக்கு சாத்துறது. அது ஒரு அந்த எரிச்சல் வரணுங்கிறதுக்காக நிறைய இப்படி எல்லாம் நிறைய பரிகாரம் இருக்கு. இன்னும் கொல்லிமலையில போனா சீட்டு எழுதி கட்டுறது, பூட்டை வாங்கி பூட்டுறது. சேலத்துல ஒரு முனீஸ்வரன் கோயிலுக்கு பூட்டை வாங்கி பூட்டுவாங்க. சில இதுல கோழியை வாங்கி எல்லாம் பண்ணுமா, உயிர்கொலை எல்லாம் பண்றதெல்லாம் உண்டு. சத்துருக்கள் சம்ஹாரமாகணும். அப்ப என்ன பண்ணுவாங்க, இந்த மிளகாயை எடுத்து அம்பிகைக்கு யாகம் செய்யறது. இது பேர் நிகும்பலா யாகம்னு பேரு. இத ராவணனுடைய மகன் மேகநாதன் இந்திரஜித்து பண்ணான், இந்திரனை வென்றவன். அதெல்லாம் நம்ம இங்க செய்ய வேண்டியதில்லை. இது யாருக்கு பண்ணா, பிரத்யங்கராவுக்கு பண்ணா. ஆனா இந்த தெய்வங்களை விட சக்திவான தெய்வம் நம்முடைய சிவபெருமான் சரபேஸ்வரர்னு பேரு. சரபமூர்த்தி திருபுவனத்தில் இருக்கிறார், கும்பகோணத்துல. சரபம்னா 1000 சிங்கங்களை விட உயர்ந்தது. நரசிம்மமூர்த்தியே கிழிச்சாராம். அப்பேற்பட்ட சிவபெருமான் சரபேஸ்வரர். இந்த கோயம்பேட்டில் குசலபுரீஸ்வருடைய ஆலயத்தில் தூண்ல இருப்பார் சரபேஸ்வரர் சுவாமி. கும்பகோணம் திருபுவனத்துல சரபேஸ்வரர் சுவாமிகள் தனி மூர்த்தமே உண்டு. எவ்வளவு பெரிய சூன்யமா இருந்தாலும், பேய் பிசாசு அடல் பாம்பு பூதம் எதிரிகள் யாராக இருந்தாலும் துவம்சம் செய்வர் சரபேஸ்வர மூர்த்தி. அப்பேற்பட்ட மூர்த்தியினுடைய ஆகர்ஷணம் எங்களுக்கு. அதெல்லாம் யாரும் தெரியாது சாமினா ஒண்ணும் இல்ல, பிள்ளையார போய் கும்பிடுங்க. பிள்ளையார விட ஒரு உசந்த தெய்வம் கிடையாது. அவர்கிட்ட மந்திரம் தந்திரம் எதுவும் பலிக்காது. நீங்க எல்லா ஊர்லயும் சாமி ஆடுவாங்க. காளியம்மன் ஆடு, மாரியம்மன் ஆடு, மதுரை வீர ஆடுவாரு, முருகன் கூட சாமி வந்து ஆடுவார். பிள்ளையார் வந்து எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? வந்தா என்ன ஆகும், யானை மாதிரி பிள்ளைருவார். பிள்ளையார் சாமி வந்து யாருக்கும் பார்த்திருக்க முடியாது. ஏன்னா ஆஞ்சநேயர் வரமாட்டார். இப்ப கொஞ்ச நேரம் ஆட ஆரம்பிக்கிறாங்க, ஆஞ்சநேயர் மாதிரி பழமெல்லாம் சாப்பிடுறாங்க. ஆனா பிள்ளையார் சுவாமி, ஏன்னா பிள்ளையாரை யாராலும் கட்டுப்படுத்தவே முடியாது. அதனாலதான் அம்பிகை கோபமாக இருக்கிற பொழுது பிள்ளையாரை பார்த்தா அம்பாளுக்கு சாந்தமாகுமா. நீங்க எந்த காரியம் பண்ணாலும் பிள்ளையாரை வணங்காம விநாயகரை வணங்காம அந்த காரியம் செய்யவே கூடாது. அதனாலதான் விநாயகருடைய சக்தி யாருக்கும் தெரியாது. அப்பேற்பட்ட இந்த தெய்வங்கள் மனிதனும் மிருகமும் கலந்திருக்கிற தெய்வத்துக்கு சக்தி ரொம்ப உண்டு. அந்த சக்திகளுக்கெல்லாம் மகாசக்தி கால பைரவர். நீங்க காசிக்கு போனீங்கன்னா தெரியும். நான் காசிக்கு போகும்போது ராத்திரி 12 மணிக்கு ஒரு பூஜை நடக்கும், மயான பூஜைன்னு பேரு. அப்படியே சுட சுட தீபாவளிக்கு முறுக்கு அரைச்சு அப்படியே சூடா வரும்.
தெரியுமா? இப்பெல்லாம் மாவு அரைக்கிறது இல்லை. அப்பெல்லாம் தீபாவளிக்கு போறீங்கன்னா அந்த பச்சரிசியை ஊற வச்சு எல்லாம் பண்ணி மிஷின்ல கொடுத்து அரைச்சு கொடுப்பாங்க. அப்படி சுட சுட மாவு வரும். அந்த மாதிரி சுவாமிக்கு விஸ்வநாதருக்கு இந்த மயான சாம்பல் அன்னைக்கு கரெக்டா 9 மணிக்கு யாராவது ஒருத்தர் செத்து போயிருப்பான். ஏதோ ஒரு ஊர்ல 100 கிலோமீட்டர்ல அங்க இருந்து கொண்டு வருவாங்க. ராம் நாம் சத்தியகே ராம் நாம் சத்தியகே சொல்லிட்டு நேரா வந்து அந்த கங்கை ஜலத்துல முழுகி அந்த அஸ்தி அந்த கொல்லியை போட்டுவிட்டு அவன் கிளம்பிடுவான். இந்த பணமரிப்பவர் என்ன பண்றார்? நல்லா சுடுவார். நல்லா கட்டையை வச்சு பட 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 படன்னு எரியும். நல்ல உடம்புல இருக்க சதை நரம்பு கொழுப்பு எல்லாம் எரியும் பிரமாதமா. அதுதான் உண்மையான ஓமகுண்டம். அதுதான் அகோரிகள் செய்யற ஓமகுண்டம். அந்த கடகடன்னு 11 மணிக்கெல்லாம் அப்படியே சாம்பல் ஆயிரும். அவன் சொல்லுவான், மத்த பிணம்லாம் எரிகிறதுக்கு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆகும். இது என்னையா சுவாமிக்கு போகணுமே, ரெடியா இருக்கணும். அங்க அபிஷேகம் முடிச்சுட்டு எல்லா அலங்காரம் கழிச்சு விஸ்வநாதர் உட்கார்ந்து இருப்பார் ஜெகஜோதியா. 12 மணி 11:59 அங்க இருந்து பண்டாக்கெல்லாம் போய் அந்த சாம்பலை அப்படியே தங்க கலசத்துல அள்ளுவாங்க. எலும்பெல்லாம் பொறுக்கி சூடா இருக்கும், இதமா இருக்கும். கொண்டு வந்து சாமியை ஜபம் பண்ணி அந்த சாம்பலை கொட்டுவாங்க. அதே நேரத்தில் காலபைரவருக்கு அபிஷேகம் ஆகும். இப்ப அங்க வித்தியாசமா பண்ணுவாங்க. மது குடங்கள், மது வர்க்கங்களாக சாராயத்தையும் அங்க ஊத்துவாங்க. கஞ்சா புகையை வைப்பாங்க காலபைரவருக்கு. இப்ப அந்த சாம்பலை என்ன பண்ணுவாங்க? எல்லாருக்கும் பிரசாதமா கொடுப்பாங்க. என்ன ஆச்சரியம்னா, அந்த நம்ம விபூதியை விட கமகமன்னு வாசனை வரும். அதுல எந்த விதமான திரவியங்களும் எதுவும் கலக்க கிடையாது. ஏன்னா சுவாமியுடைய திருநீரில படுகிற பொழுது அது புண்ணியமாக மாறுகிறது. இன்னமும் நடக்குது. எத்தனை மழை வந்தாலும், எத்தனை வெள்ளம் வந்தாலும், எத்தனை காற்றடிச்சாலும் இன்னைக்கும் சுட சுட மயான சாம்பல் சுவாமிக்கு அபிஷேகம் நடக்குது. இது என்ன சொல்றது? இவ்வளவு பெரிய ஆச்சரியம். இந்த காலபைரவர் கோயில நான் போகும்போது சொன்னாங்க, சுவாமி அங்க பாருங்க, அதுதான் ஆதி காலபைரவருடைய ஸ்தானம். அந்த இடத்துல ஒரு நாய் படுத்திருக்கு. அந்த பக்கத்துல ஒரு விளக்கு எரியுது. அந்த நாய் சொல்றாங்க, இது இத்தனை வருஷம் ஆச்சு. ஒரு சொல்றார், 50 வருஷமா அந்த நாய் எந்திரிச்சு வெளியே போவாதான். அது மலஜலம் போறது கிடையாது, யூரின் போறது கிடையாது. ஒரே இடத்துல அப்படியே படுத்திருக்கும். இவங்க கொண்டு போய் அபிஷேக பாலை கொண்டு போய் வைப்பாங்க. அந்த பாலை சாப்பிடும், படுத்துக்கும். அந்த நாய் செத்து போச்சுன்னா எங்க இருந்தோ ஒரு நாய் வந்து படுக்கும். அது ஒரு 50 வருஷம் இருக்கும், 10 வருஷம் இருக்கும். இப்படி ஒவ்வொரு நாயும் எங்க இருந்து வருதுன்னு தெரியாது. ஆனா அந்த நாய் வெளியே போய் சாப்பிடாது, அந்த இடத்துலயே படுத்திருக்கும். நீங்க என்னமும் காலபைரவர் காசிக்கு போனா தெரியும், அந்த இடத்துல காமிப்பாங்க, கேட்டு பார்க்கலாம். இதெல்லாம் ஏன்னு சொல்றேன் அப்படின்னா, இவ்வளவு அற்புதங்கள் நம்முடைய சுவாமி நடத்திக்கிட்டு இருக்காரு. ஆனா இந்துவாக பிறந்த நாம தான் கடவுளே இல்லைன்னு சொல்றோம். கடவுள் எங்க இருக்கார்? கடவுள் இங்க இருக்கார். நீ கடவுளை உணராம கடவுளை அங்க இருக்கார் இங்க இருக்காருன்னு தேடாத. கடவுள் உள்ள இருக்கான், உள் கடந்து நிற்கிறான் கடவுள். அதைத்தான் சொல்லுகிறார் திருமூலர். தேனுக்குள் இன்பம் கருப்போ சிவப்போ வானுக்குள் ஈசனை தேடும் மதியிலீர். தேனுக்குள் இன்பம் செறிந்து இருந்தார் போல் ஊனுக்குள் ஈசன் ஒளிந்திருந்தானே. உடம்பை முன்னம் இழுத்து என்று இருந்தேன். இதெல்லாம் உடம்பு சொல்லுவான், காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடா, இது உடம்பா தேவையில்லையம்பா. ஆனா உடம்ப முதல்ல ஜாக்கிரதையா பாத்துக்கோ சொல்றார். உடம்பை முன்னம் இழுக்கு என்று இருந்தேன். இந்த உடம்பு தேவையில்லை, நாற்றம் பிடிச்ச உடம்பு. நம்ம உடம்புல எத்தனை ஓட்டம் இருக்குன்னு நமக்கே தெரியாதான். கிட்டத்தட்ட 1 கோடி ஓட்டம் இருக்குன்னு சொல்றார். பொத்தை உடம்புங்கிறார். இந்த ஓட்டை இல்லைன்னா நம்ம உயிர் வாழ முடியாது. உடம்புல இருந்து வியர்வை வரணும், ஜலம் வரணும். 9 ஓட்டம் மெயினா இருக்கணும். 2 மூக்கு, வாய், காது இதெல்லாம் இல்லைன்னா ரொம்ப சிரமம். ஓட்டை மாடத்துள் 9 வாயிலும் கூட்டில் அடைத்து வைத்த கோமான்னு சொல்லுவார் நாவுக்கரசர். இந்த 9 ஓட்டையும் நல்லதும் பண்ணும் கெட்டதும் பண்ணும். சளி பிடிச்சதுன்னா நாற்றமாக அந்த சளி வரணும், இல்லைன்னா சிரமம். ஆனா அந்த சளி இல்லைன்னு சொன்னா கமகமன்னு சாம்பார் வாசனையை பிடிக்கிறதுக்கு, மல்லிகை பூ வாசனையை பிடிக்கிறதுக்கு, பர்ஃபியூம் வாசனை பிடிக்கிறதுக்கு மூக்கு வேணும். இது மசால் வடை, இது மெது வடை, இது பூரி கிழங்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு மூக்கு வேணும். மூக்கு இல்லைன்னா என்ன ஆகும்? இப்ப மூக்கை கொண்டு போய் இங்க வச்சா எல்லாமே என்ன ஆகும்? நீ சாப்பிட்ற பொருள் ஊசி போனதா, நேத்து வச்சதா, இன்னைக்கு வச்சதா, அது பாய்சனா விஷமானு காட்டுறதுக்கு எது? இந்த வாய்க்குள்ள போகும்போது மூக்குல போகுது. முதல்ல இந்த மூக்கு என்ன பண்ணுது? முதல்ல டெஸ்ட் பண்ணுது. அப்படின்னு அந்த சாப்பிடும் போது இல்ல இது வாசனை நல்லா இருக்கு, உள்ள சாப்பிடுங்குது. நாக்கு என்ன பண்ணுது? ருசியை காட்டுது. இது கசப்பு, இது துவர்ப்பு, இது புளிப்பு, இது கார்ப்பு, இது உவர்ப்புன்னு காட்டுது. அப்புறம் உள்ள தள்ளுங்குது. அப்படி உள்ள தள்ளினாலும் இங்க இருந்து இது வரைக்கும் போற வரைக்கும் அந்த குடல் சொல்லுது, நீ சாப்பிட்டது உனக்கான பொருள் கிடையாதுன்னு சொல்லுது. இறைப்பை வரைக்கும் போன பொருள் இல்ல இந்த பொருள்ல விஷம் இருக்குன்னு சொல்லி திரும்ப வெளியே கொண்டு வந்து வாந்தியா வெளியே வருது. இல்ல அப்படின்னா பேதியா போகுது, இல்ல அப்படின்னா மேல கொண்டு போயிடும். முடிஞ்சு போச்சு கதை.
இத்தனை வேலையும் இந்த உடம்பு செய்து சொல்றார். உடம்பை முன்னம் இழுக்கென்று இருந்தேன், உடம்பினுள்ளே உருபொருள் கண்டேன். உடம்புல உருபொருள் கண்டேன். என்ன உருபொருள்? சிவம் என்கிற உருபொருள். ஆன்மாக்குள்ள ஆன்மா வடிவு சிவலிங்கம். வெள்ளக்காரன் சொல்றான் சார், வெள்ளக்காரன் சொல்றான் இந்த ஆன்மாவோட வடிவை எதுனா, அணுவை துளைத்து அணுவை புகட்டி அணுவை சிறிது துளட்டி அணுவில் அமர்ந்த ஆதிபிரானை அணுவில் நான் கண்டுகொண்டேன்னு திருமந்திரம் சொல்லுது. என்னையா அணுனா, நியூட்டான் எலக்ட்ரான் புரோட்டான் 2 3 சேர்ந்ததுதான் அணுங்கிறான். அது இல்லைன்னா நீங்க எதுவும் பண்ண முடியாது. இந்த நியூட்டானும் எலக்ட்ரானும் புரோட்டானும் 2 கூட எடுக்கிறான், அந்த 2ஐயும் கூட சேர்க்கிறான். சேர்த்தா என்ன ஆகுது? அரிசி மாதிரி, முட்டை மாதிரி, எக்கு மாதிரி ஒரு பொருள் வருது. அந்த பொருள் தான் பானலிங்கமாக சிவலிங்கமாக தெரிகிறது. நீங்க பாருங்க, அரிசியை எடுத்தா சரி, கத்திரிக்காய் எடுத்தாலும் சரி, அவரைக்காய் எடுத்தாலும் சரி, வெண்டைக்காயை எடுத்தாலும் சரி, நீங்க எங்க பார்த்தாலும் சிவலிங்க மேனியா இருக்கும். ஐயா முருகக்காய் மாதிரி எங்க சிவலிங்கம் இருக்கா? திருமாகரில் இருக்கு, போய் பாருங்க. திருமாகரில் முருகக்காய் மாதிரியே உடும்பு வாய் சிவலிங்கமாக இருக்கிறது. பருப்பு மாதிரி சிவலிங்கம் எங்கயா இருக்கா? சிமுட்டு மூட்டை மாதிரி இருக்கு. எங்க கழிப்பாதைங்கிற ஊர்ல சிமுட்டு மூட்டையை கமுத்து வச்ச மாதிரியே ஒரு சுவாமி இருக்கிறார். அதே மாதிரி தொட்டி மாதிரி எங்க இருக்கு? திருவொற்றியூர்ல இருக்கிறார். இப்படி சிவலிங்கம் கத்திரிக்காய் மாதிரி எங்க இருக்கா? அந்த மாதிரி ஒரு சிவலிங்கம் இருக்கிறார் திருப்புறம்பயத்துல. அப்போ எல்லா இடத்திலையும் காணுகிற இடமெல்லாம் சிவலிங்கம் இருக்கிறது. அந்த சிவலிங்கம் தான் மனுஷ உடம்பு. ஆன்மா வடிவம் மானுட ஆக்கை வடிவு சிவலிங்கம். நீங்க பத்மாசனம் போட்டு இப்படி உட்கார்ந்தீங்கன்னா அப்படியே சிவலிங்கம் மாதிரி இருக்கும் உடம்பு. அப்போ நம்ம என்ன பண்றோம்? உள்ள இருக்கிற சிவத்தை உணராம அதைத்தான் சிவாச்சாரியார்கள் சிவோகம் 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 சிவோகம்ங்கிறாங்க. ஓம் ஹாம் கிரீம் ஹௌ ஹௌ ஷட் அப்படின்னு சொல்லி கலாகாசனம் பண்ணும்போது அந்த மந்திரத்தை சொல்லி நான் சிவனாகிறேன், நான் சிவனாகிறேன், செய்பவன் நான் அல்ல, செய்பவன் சிவன், செய்பவன் சிவன், அதை ஏற்றுக்கொள்பவன் சிவன். அதுதான் பூஜை, அதுதான் ஆச்சாரிய தன்மை. நம்ம என்ன பண்றோம்? நான் அர்ச்சனை பண்றேன், என் பிள்ளைக்கு நான் அர்ச்சனை பண்றேன், என் பேரை சொல்றேன். இதுல கிடையாது பிரயோஜனம். அர்ச்சனை பண்றதுனாலயோ அபிஷேகம் பண்றதுனாலயோ உங்களுக்கு பிரயோஜனம் கிடையாது. உங்க ஆன்மா காலபைரவரை இன்னைக்கு மனசார நினைச்சு 4 பேருக்கு தர்மம் பண்ணி இந்த பூஜையில இந்த அன்னதானத்துல யார் கலந்து கொள்கிறார்களோ அவருக்கு புண்ணியம் உண்டு. இந்த காலபைரவர் அஷ்டமி அன்னைக்கு யாரெல்லாம் நிறைய நிதிகளை வழங்கினார்களோ, அன்னதானம் கொடுத்தாங்களோ, அவங்களுக்கு அந்த புண்ணியம் போய் சேரும். அப்ப சொல்றார், உடம்பினுள்ளே உருபொருள் கண்டேன், உடம்பினுள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் ஓம்பி இருந்தேன். அப்ப இனிமே நான் உடம்ப ஜாக்கிரதையா பாத்துக்குவேன் அப்படின்னு சொல்றார். உடம்பார் அழியில் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ப்பட சேரவு மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் என்று சொன்னார். நம்ம உடம்ப வளர்க்கிறோம்னு காலம்பரை 10 முட்டையை குடிக்கிறது, 5 கோழியை முழுங்குறது, 50 மீனை முழுங்குறது, இதெல்லாம் உடம்ப வளர்க்கறது கிடையாதுப்பா. நீ உடம்ப எப்படி வளர்க்கணும்? ஞானமாக உடம்ப வளர்க்கணும். உடம்பு எப்படி இருக்கணும்? ஞானமா உடம்பு இருக்கணுமா? எப்படி சார் ஞானமா உடம்ப வளர்க்கறது? அதை பத்தி வள்ளலார் சொல்றார். அதெல்லாம் சொன்னோம்னா எஞ்சி ஓடி போயிருவீங்க. நான் அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எண்ணத்தை சாப்பிட்டு எண்ணத்தை இருந்து என்ன ஒரு 100 வருஷமா வாழ போறோம். இருக்கிற வரைக்கும் நல்லா சாப்பிடு. 2 புரோட்டாவை சாப்பிட்டவா கிளம்பணுமா போனமான் இல்லாம சும்மா உடம்புன்னு என்னையா உடம்பு? இது ஞான வழிக்கு போறவங்க, மறு ஜென்மம் வேணாம்னு நினைக்கிறவங்க, பிறவி வேணாம் நினைக்கிறவங்க, உடம்புல கேன்சர் முதற்கொண்டு வியாதிகள் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க சித்தர்கள் வழியை பின்பற்றணும். ஒண்ணு இல்ல, ஒரு 5 விஷயம் சொல்றாரு, எளிமையான விஷயம். மழை தண்ணியை பிடிச்சு காய்ச்சி குடி, நாட்டு சர்க்கரையை சாப்பிடு, நல்ல வாழைப்பழங்களை சாப்பிடு, புழுத்த உணவை சாப்பிடாத, பழைய பொருளை பகவத்கீதை சொல்லுது 3 மணி நேரம் சமைச்ச சாப்பிடாத கேன்சர் வரும். நம்ம முடிக்கிறோமா? 3 மாசத்துக்கு முன்னாடி தயாரிச்ச சாப்பாடு தான் சாப்பிடுறோம். 3 மாசத்துக்கு முன்னாடி. அப்ப எப்படி நம்ம உடம்புல வியாதி வராம இருக்கும்? அப்போ சொல்றார், 5 கீரை, வல்லாரை, புளியாரை, கரிசலாங்கண்ணி, இந்த கீரையை சாப்பிடு, தூதுவளை, முசுமுசுக்க, இந்த 5 கீரையும் உன்னுடைய ஆன்மாவை லயப்படுத்தும். மனுஷனுக்கு சாவுக்கு 2 காரணமா இருக்கும். ஒண்ணு, இங்க இருந்து இதுவரைக்கும் இருக்கிற மஞ்சள் மலம், வெள்ளை மலம், சளி. இதுல இருந்து இதுவரைக்கும் நம்ம சாப்பிடுற மலம், மஞ்சள் மலம்னு பேரு மலம். இந்த 2 என்னைக்கு நம்ம உடம்புல இருந்து நீங்குதோ அன்னைக்கு நீ 500 ஆண்டுகள் சித்தனாக வாழ்வாய், திருமூலர் மாதிரி வாழ்வாய். அப்ப என்ன செய்யணும்? சிவத்தை உள்ள உணரணும்னு சொல்ற. அந்த மாதிரி இந்த கால பைரவர் யாருன்னு சொன்னா, நம்முடைய பிறவியை மாற்றக்கூடியவர். அவருடைய கழுத்துல கபால மாலை அணிஞ்சிருப்பார். கபாலம்னா மண்டவோடு மாலை. அந்த மண்டவோடு மாலை யார் தெரியுமா? ஒவ்வொரு பிரம்மா, ஒவ்வொரு விஷ்ணுவுடைய மாலை.
இந்த கபால மாலையை அணிந்து கொண்டு நான் தான் இந்த சம்ஹார காலத்தில் உலகம் அழிந்தாலும் நான் தான் பாப புண்ணியத்தை தரக்கூடிய கடவுள், அப்பேற்பட்ட கடவுள் இந்த கால பைரவர்னு பேரு. காலம் அப்படின்னா கருப்புன்னு பேரு, காலம்னா டைம்னு பேரு. நமக்கெல்லாம் சனி பகவானுடைய 7.5 சனியா இருந்தாலும் சரி, பொங்கு சனியாக இருந்தாலும் சரி, மாரக கும்பக அஷ்டம அஷ்டம சனியா இருந்தாலும் சரி, எத்தனை தோஷமா இருந்தாலும் கால பைரவர் முன்னாடி நின்று அவரை வணங்கி வழிபாடு செய்தால் நிச்சயமாக புண்ணியம் கிடைக்கும்னு சொல்லி நீங்க இந்த காலபைரவர் அஷ்டமிய எல்லாரும் காலபைரவர்கிட்ட உண்மையா வழிபாடு செய்யுங்க. நான் ஆதிசங்கரர் பகவத் பாதால் அவர்கள் திருவாய் மலர்ந்தருளிய காலபைரவ அஷ்டகத்தை சொல்ல போறேன். எல்லாரும் 2 கரங்களை கூப்பிக்கொண்டு தயவு செய்து அமைதியாக இருந்து, காசிக்கு நம்மளால போக முடியாது, காசி சேத்ரே புண்ணிய ரூபேன அப்படின்ற மாதிரி புண்ணியம் பெற்றவங்க தான் காசிக்கு போக முடியும். ஒரு துளி ஒரு உளுந்து முழுகிற அளவுக்கு யார் கங்கை ஜலத்தை உண்ணுகிறானோ அவன் சொர்க்காதி போகங்களை அனுபவிப்பான்னு காசி மகாமத்தியம் சொல்லுது. நீங்க காசி தீர்த்தத்தை சாமானியமா நினைக்கப்படாது. பக்கத்திலேயே பணம் போகும், அழுக்கு போகும், 12 வருஷம் ஆனாலும் அந்த ஜலம் கெட்டு போகாது. அப்பேற்பட்ட புண்ணியம் காசி. காசி, அவந்திகா, துவாரகை, உஜ்ஜயினி, நம்முடைய ராமேஸ்வரம் போன்றவையெல்லாம் வாழ்க்கையில ஒரு தடவையாவது ராமேஸ்வரம் போகலன்னா ஜென்மம் எடுத்து புண்ணியம் கிடையாது. ஐயா எங்களால காசிக்கு போக முடியாது, அவினாசி போலாம். காசிக்கு வீசம் அவினாசி, காசிக்கு வீசம் அவினாசி. அப்பேற்பட்ட புண்ணிய கஷேத்திரம் மயிலாடுதுறை, திருவாரூர், அவினாசி, ஸ்ரீவாஞ்சியம் இவெல்லாம் காசிக்கு நிகரான, திருவையாறு இதெல்லாம் காசிக்கு நிகரான தலம். அப்பேற்பட்ட இந்த நம்ம ஆலயம், இந்த ஆத்மாவின் ஆலயத்தில் என்ன சிறப்புன்னா இங்க மாதிரி வேற காலபைரவர் எங்கேயும் கிடையாது. ஆதி காலபைரவர் திருப்பத்தூர்ல இருக்கிற மனித முகமுடைய காலபைரவர் வேற எங்கேயுமே கிடையாது. அந்த மாதிரி அந்தகாசுர மூர்த்தி, அந்தகன்னா இருட்டுன்னு அர்த்தம். கோவலூர் விவேகானத்துல அப்படியே எலுமிச்சம்பழத்தை குத்துற மாதிரி அந்தகாசுரனை சூலத்திலே பாய்ச்சிய பெருமான் இங்க இருக்கிறார், அந்தகாசுர சம்ஹார மூர்த்தி. அதே போல தீர்த்த பைரவர், வடுக பைரவர், கால சம்ஹார பைரவர், அதே போல பத்ரகாளி, இப்படி பாராகி, இத்தனை மூர்த்தங்கள் இருக்கிற ஒரே ஸ்தலம் நம்முடைய ஆத்மநாதருடைய ஸ்தலம். இந்த ஸ்தலம் மாதிரி உலகத்துல தமிழ்நாட்டில் எங்கேயுமே கிடையாது. திருப்பரங்குன்றுல ஆவடையார் கோயில்ல எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் இங்க கீழே லிங்கம், மேல சோமாஸ்கந்தர், அதற்கு மேல ஜோதி வடிவம், அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணையாக இருக்கிற ஒரே ஸ்தலம் நம்முடைய ஆத்மநாதர் ஸ்தலம். இங்க இருக்கிற அம்பிகைக்கு பேரு அன்னபூரணின்னு பேரு, சுவாமி ஆத்மநாதர் பேரு. ஆத்மாவுக்கு நாதர் ஆத்மநாதர், நமக்கெல்லாம் பசியை நீக்குகிற அன்னை அன்னபூரணி அம்பிகை புண்ணிய கஷேத்திரம். அதுபோல சண்முக பெருமான் முருகர் மிக விசேஷமானவர். அதை விட சிறப்பு மேல சொர்ண ஆகர்ஷண பைரவர். நமக்கெல்லாம் நிறைய செல்வம் வேணும், காசு வேண்டும், பணம் வேணும்னு சொன்னா இங்க இருக்கிற அன்னை பராசக்தியை தன் மடியிலே அமர வைத்து பூர்ண கலசத்தோட சொர்ண ஆகர்ஷண பைரவாக இருக்கிற ஒரே ஸ்தலமாக விளங்குவது நம்முடைய மேனாம்பேட்டில் இருக்கிற இந்த ஆத்மாவினுடைய ஆலயம் தான். அப்பேற்பட்ட ஆலயத்துல ஜென்மாஷ்டமி என்கிற இந்த புண்ணிய நாள்ல சத்ரு சம்ஹாரம் செய்யக்கூடிய இந்த ஹோமத்தை, இந்த பூஜையை பார்த்தால் கண் திருஷ்டி, போட்டி, பொறாமை, எதிரிகள் தொல்லை, காம குரோத லோப மோக மத மாச்சரிய டம்ப ஜம்ப இதையெல்லாம் நீங்கி சத்ரு நாசம் செய்து உங்களுடைய மிருத்யுஞ்சன், உங்களுடைய யம பயம் நீங்கி ஆயுள் நீடிக்கும், உடம்புல வியாதி போகும். அப்பேற்பட்ட புண்ணிய ஹோமத்தை நம்முடைய சிவாச்சாரியார்கள் அவர்கள் மந்திர தந்திர யந்திர சிவாகம முறைப்படி மிக சிறப்பாக நடத்தி வருகிறார்கள். அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த நம்முடைய ஆத்மாவுடைய ஆலயத்துல நம்முடைய ஆலய தலைவர் சிவாச்சாரியார் நம்முடைய சம்பத்தையா அவர்கள் ஒவ்வொரு உற்சவத்தையும் ஆகம வழியில மிக சிறப்பாக நிகழ்த்தி வருகிறார். இப்ப அன்னாபிஷேகம் மிக பிரம்மாண்டமா நடந்தது. கிட்டத்தட்ட ஒரு 5000-6000 பேருக்கு சாப்பாடு போட்ட கோயில் நம்முடைய அன்னபூர்ணேஸ்வரர் கோயில். அந்த மாதிரி எத்தனை உற்சவம் இருந்தாலும் வருகின்ற டிசம்பர் மாசம் காலபைரவர் சம்ஹார உற்சவம் நடக்க போகுது. காலபைரவர் அந்தகாசுர சம்ஹாரம் பண்ண உற்சவம் இங்க நிகழப் போகிறது. அதிலேயே எல்லாரும் கலந்துக்கணும், நிறைய டொனேஷன், நிறைய அருட்கொடையை கொடுக்கணும், அன்னதானத்துக்கு நிறைய உதவி செய்யணும். இந்த ஆலயத்தை மேன்மேலும் பெருசா வர்றதுக்கு ரொம்ப நீங்கெல்லாம் ஒத்துழைப்பு தரணும்னு என்னுடைய சார்பாக வேண்டிக் கொண்டு, ஆதிசங்கர பகவத் பாதால் காசிக்கு போகும்போது சுவாமி புலையனாக வெட்டியனாக காட்சி கொடுத்தாராம். ஏ புலையா நகரு அப்படின்னாராம். யாரு? ஆதிசங்கரர். சுவாமி கேட்டார், சங்கரா நீ என்ன போ சொல்றியா இல்ல என் ஆத்மாவை போ சொல்லுகிறாயான்னு கேட்டார்.
அப்படியே தூக்கி வாரி போட்டுச்சு. ஒரு பிணநெறிக்கிற வெட்டியான் 4 நாய்களோடு கருப்பு துணி அணிந்து கொண்டு உடம்பெல்லாம் கோரமாக அழுக்காக வந்திருக்கிறவன் என்னை போ சொல்லுகிறாயா, என் ஆத்மாவை போ சொல்கிறான் கேட்கிறானே. அப்ப கேட்டான், நீ யார்? நான் யார் என்று உனக்கு தெரியவில்லையா சங்கரா, என்னை பார் என்று சொன்னான். கையிலே மானும் மழுவும் தலையிலே சடையும் பிறையும் அணிந்த எல்லாம் வல்ல சந்திரசேகரன் காட்சி கொடுத்தான். சங்கரர் காலே விழுந்தார். எனக்கு ஜாதி என்கிற வன்மம் இன்றோடு ஒளிந்தது. எல்லாம் அத்வைதம், எல்லாம் ஆத்மமயம், எல்லாம் சிவமயம். நீங்க சபரிமலைக்கு போனீங்கன்னா 18ஆம் படி ஏறினீங்கன்னா ஒரு வாசகம் வந்திருக்கும் தெரியுமா? சபரிமலைக்கு போன நண்பர்களாம் தெரியும். 18ஆம் படி ஏறினீங்கன்னா ஒரு மேல ஒரு வாசகம் இருக்கும். என்னது? சரணமையப்பா இல்ல, இன்னொரு வாசகம் தத்துவமசி. அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியாது. என்னடான்னா, நீயும் நானும் வேறல்ல. ஐயப்பன் சொல்றாரு, நீயும் நானும் வேறல்ல, நான் தான் நீ, நீதான் நான். நீ என்னையே நினைக்க என்னையாகவே நீ மாறுவாய். இது திருமந்திரம் சொல்லுகிறது. கருடம் உருவம் கருதும் அளவில் பருவிடம் தீர்ந்து பயம் கடுமா போல் குருவின் உருவம் குறித்தா போதே திருமணம் தீர்ந்து சிவனவனாமே. நீ சிவனை நினைக்க நீயே சிவனாக மாறுவாய். சிவ கலாட்சம், சிவ பொலிவு முகத்துல வரும். சில பேர் அம்பால ஆகர்ஷமாயிட்டே இருப்பாங்க, அம்பாள் மாதிரியே ஆயிடுவாங்க. சில பேர் ஆஞ்சநேயர் நினைப்பாங்க, ஆஞ்சநேயர் மாதிரியே மாறுவாங்க. நீங்க எதை அதிகமா நினைக்கிறீங்களோ அதுவாக மாறுவாய்னு நம்முடைய சாஸ்திரம் சொல்லுகிறது. அதனாலதான் உங்க ஆன்மாவை சிவத்தோட கனெக்ஷன் பண்ணுங்கள். அப்பதான் நீங்க சிவமா தன்மை பெறுவீர்கள். நீங்க சொல்லுகிற வாக்கு பலிக்கும், சித்தனாக மாறுவீர்கள். உங்களுடைய துன்பங்களை நீக்குவதற்கு சரியான வழி நம்முடைய ஆத்மநாதருடைய திருவடி. இன்னைக்கு காலபைரவருடைய பிறந்த நாள் கார்த்திகை, அது இன்னைக்கு மிருகசீரிஷ நட்சத்திரம். நம்முடைய ஆலயத்துல மிருகசீரிஷ அன்னைக்கு தான் ஒவ்வொரு மாசமும் மிருகசீரிஷ அன்னைக்கு பரிகார பூஜையை பண்றாங்க. ஹோமங்கள் பண்ணி எல்லா ராசிகளுக்கும் பரிகாரம் பண்ணக்கூடிய மிருகசீரிஷம். இன்னைக்கு சுவாமி நட்சத்திரமும் அதே மிருகசீரிஷம் தான். கார்த்திகை அஷ்டமி அன்னைக்கு மிருகசீரிஷம் வரக்கூடிய நாள்ல காலபைரவருக்கு பிறந்த நாள். அப்பதான் சுவாமியுடைய நெற்றிக்கல்ல இருந்து தோன்றினாராம் காலபைரவர். அதனால உக்ரமூர்த்தியா தலையில அக்னியோடு இருக்கக்கூடிய ஒரு சுவாமி அவர். இவருக்கு சத்துருக்களை சம்ஹாரம் பண்ணுவார், யம பயத்தை நீக்குவார். திருவாரூர்ல யமனுக்கு வேலையே கிடையாது. அங்க யார் காவல் தெய்வம்னா காலபைரவர் தான் யமனாக இருக்கக்கூடியவர். அந்த போஸ்டிங்க காலபைரவர் வாங்கிட்டார். சண்டிகேஸ்வரனும் காலபைரவரும் சேர்ந்து பண்றாங்களா, அதனால யம சண்டிகேஸ்வரன் பேர். அதனால திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன். திருவாரூர்ல பிறந்தா யமலோகம் போக வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப திருவாரூர்ல பிறக்கிற எல்லா கெட்டவனும் இப்ப சுகலோகம் போவானா? அது கிடையாது. திருவாரூர் தியாகேச பெருமானை யாரு உணர்ந்தாலும் அவன் போக மாட்டான். திருவாரூர்ல பிறந்தானா எல்லாரும் கிடையாது. அதுக்கு அர்த்தமே வேற. திருவாரூர்னா மூலாதாரம். மூலாதாரத்துல எவன் உணர்றானோ அவன் ஞானி ஆவான். அதனால நான் நேரத்தோட அருமை கருதி நான் இந்த காலபைரவ அஷ்டகத்தை சொல்றேன். எல்லாரும் காலபைரவ ஜபம் பண்ணி கொள்ளுங்கோ. உங்களுடைய வீட்டில் இருக்கிற எல்லா துஷ்ட நிகிரகமும் நீங்கி இஷ்ட அனுகிரகம் கிடைக்க வேண்டி எல்லோரும் வேண்டிக் கொள்வோம். ஓம் தேவராஜ சேவியமான பாவனாங்கிரி பங்கஜம் வியாலயக்ய சூத்திரமிந்து சேகரம் கிருபாகரம் நாரதாதி யோகி விருந்த வந்திதம் திகம்பரம் காசிகா புராதிநாத கால பைரவம் பஜே காசிகா புராதிநாத கால பைரவம் பஜே பானுகோடி பாஸ்வரம் பவாதி தாரகம் பரம் நீலகண்டம் ஈப்சிதார்த்ததாயகம் திரிலோச்சனம் கால கால அம்புஜாட்சம் அக்ஷசூலம் அக்ஷரம் காசிகா புராதிநாத கால பைரவம் பஜே காசிகா புராதிநாத கால பைரவம் பஜே கால பைரவம் பஜே சூலடங்க பாசதண்ட பாணிமாதி காரணம் ஷாமகாயமாதி தேவம் அக்ஷரம் நிராமயம் பீம விக்ரமம் பிரபும் விசித்திர தாண்டவம் பிரியம் காசிகா புராதிநாத கால பைரவம் பஜே காசிகா புராதிநாத கால பைரவம் பஜே பக்தி முக்தி தாயகம் பிரசஸ்த சாரு விக்கிரகம் பக்த வக்ஷலம் திதிம் சமஸ்தலோக விக்கிரவம் விடிக்டம் மனோக்ய கேம கிங்கி நற்கடிம் நற்கடிம் காசிகா புராதிநாத கால பைரவம் பஜே காசிகா புராதிநாத கால பைரவம் பஜே தர்மசேது பாலகம் ஸ்வதர்ம மார்க நாயகம் கர்ம பாச மோஷகம் சுசர்மதாய தர்க்கமும் ஸ்வர்ணவர்ண சேஷபாச சோபிதாங்க மண்டலம் காசிகா புராதிநாத கால பைரவம் பஜே காசிகா புராதிநாதம் கால பைரவம் பஜே
ரத்ன பாதுகாப பிரம்ம ராம பாதயுத்கமம் நித்ய அத்பிதம் இஷ்ட தைவதம் நிரஞ்சனம் மிருத்யுத்பரநாசனம் கரால திருஷ்ட மோசனம் காசிகா புராதிநாத கால பைரவம் பஜே காசிகா புராதிநாத கால பைரவம் பஜே அட்டகாச பின்ன பத்ம ஜாண்ட கோஷ சன்னிபம் திருஷ்டிபாத நஷ்ட பாப ஜார முக்ரசாசனம் அஷ்ட சித்திதாயகம் கபாலமாலிகந்தரம் காசிகா புராதிநாத கால பைரவம் பஜே காசிகா புராதிநாத கால பைரவம் பஜே பூதசங்க நாயகம் விசார கீர்த்திதாயகம் காசிவாச லோக புண்ணிய பாப சோக தம்பிபும் நீதிமாக கோவிதம் புராதனம் ஜகத்பதிம் காசிகா புராதிநாத கால பைரவம் பஜே காசிகா புராதிநாத கால பைரவம் பஜே கால பைரவம் பஜே கால பைரவாஷ்டகம் படந்தியே மனோகரம் ஞான முக்தி சாதனம் விசித்திர புண்ணிய வர்தனம் சோக மோக தன்ய லோப கோப தாபநாசனம் தே பிரியாந்தி கால பைரவான் கிரீ சந்நிதம் திருவம் அப்படின்னு ஆதிசங்கரர் சுவாமிகள் காலபைரவருடைய அஷ்டகத்தை ரொம்ப அருமையா சொல்றார். அதுல சொல்றார், இந்த 10 பாட்டையும் யார் கேட்டார்களோ காலபைரவ அஷ்டகம் படந்தியே மனோகரம், நல்ல அழகு பெறுவார்கள். மனோகரம் ஞானமுத்தி சாதனம், நல்ல ஞானம் வரும். ஞானமுத்தி சாதனம் விசித்திர புண்ணிய வர்தனம், நிறைய புண்ணியம் வந்து சேரும், பாபம் போகும். விசித்திர புண்ணிய வர்தனம் சோக மோக தைன்ய, சோகம் போயிடும், பாவம் போயிடும், தேவையில்லாத ஆசைகள் வராது. சோக மோக தைன்ய லோப கோப தாப, கோபதாபம் குறையும். கோபதாப நாசனம் தே பிரயாந்தி, நல்ல மனசு ஒழுங்கப்படும், பைத்தியம் வராது. பல்ல கடிக்கிறது, பிரம்மகத்தி மாதிரி தற்கொலை பண்ணிக்க போறது, பேய் பிசாசுன்றது, இதெல்லாம் பிரயாந்திங்கிறார். தே பிரயாந்தி கால பைரவாங்கரி சந்நிதம் திருவம், அவர் வந்து அனுக்கிரகம் கிடைக்கும். அதனால கால பைரவரை யாரெல்லாம் அனுக்கரிச்சுண்டு இந்த மந்திரங்களை சொல்லுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் கால பைரவர், ஐயா இதெல்லாம் சமஸ்கிருதத்துக்கு சரளமா சொல்ல முடியாது, தமிழ்ல ஏதாவது உண்டா? நாவுக்கரசர் பாடுறார், விரித்த பல் கதிர்கள் சூலம் வெடிபடு தமது கங்கை தரித்ததோர் கோல கால பைரவராகி வேழம் உரித்துமை அஞ்ச கண்டு பொன் திரு மணிவாய்வில்ல சிரித்தருள் செய்தார் சேரை சென்னரி செல்வனாரே. அதனால காலபைரவ மூர்த்திய எல்லாரும் அஷ்டமி அன்னைக்கு, குறிப்பா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தயிர் சாதம் நிவேதனம் பண்ணி அந்த தயிர் சாதத்தை எருக்கு இலையில 9 இலையில பிண்டமாக உருண்டையாக பிடிச்சு காகத்துக்கு வச்சீங்கன்னா நவக்கிரக தோஷம் உங்களை ஒன்றும் செய்யாதுன்னு திருமங்கலக்குடி அந்த புராணம் சொல்லுகிறது. எருக்க இலையில வைக்கணுமா அந்த சாதத்தை, அர்க்கம்னு பேரு, காகத்துக்கு வைக்கணும். அதை விட அஷ்டமி அன்னைக்கு நாய்க்கு சாப்பாடு போடுறது இன்னும் உத்தமம், உங்க ஆயுள் பெருகும். எவ்வளவு பெரிய தோஷமா இருந்தாலும், என்கிட்ட ஒரு பெரிய கோடீஸ்வரர் வந்தார், எல்லாம் லாஸ் சார் சாமி, எல்லாம் லாஸ் ஆயிடுச்சு, கை லாஷ் அப்படின்னார். கைலாச புடி, கொல்லப்படாது. கை லாஷ்னா கைலாசன் அப்படி. என்ன பரிகாரம் என்னென்னமோ சொல்றாங்க சாமி, பரிகாரம்லாம் பயமா இருக்கு. நான் எல்லா பரிகாரம் பண்ணிவிட்டேன். ஒன்னும் பண்ணாதப்பா, வீட்டுல ஒரு படி சாதம் வை, குக்கர்ல கொஞ்சம் பாலை விடு, அதை அப்படியே குழப்பி ஒரு பேப்பர்ல கொண்டு போய் ரோட்ல இருக்கிற நாய்க்கு ஒரு 10 நாய்க்கு சாப்பாடை போடுன்னு 1 மாசம் பண்ணினார். இன்னைக்கு நட்ஸ் கடை வச்சு பெரிய பணக்காரனா இருக்கிறார் சேலத்துல. எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா, நீங்க பரிகாரம்னா பெரிய பெரிய லட்சமா செலவு பண்ணணும் அர்த்தம் இல்ல. 4 பேருக்கு தர்மம் பண்ணுங்க. சாப்பிடும் போது காக்கா வருதா, ஒரு பிண்ட சாதம் வை, சீ போன விரட்டிங்கன்னா கதை முடிஞ்சு போச்சு. ஒரு அணிலுக்கு சாப்பாடு வை, ஒரு எறும்புக்கு பச்சரிசி மாவு 4 அரிசியே போடுங்க. யாவருக்குமா முன்னும் போது ஒரு கைப்பிடி, ஒரு மாட்டுக்கு ஒரு வாழைப்பழம் கொடுப்பா போதும். மீந்து போன ஒரு சப்பாத்திய கொடு, அதை விட ஒரு பெரிய புண்ணியம் கண்டு உண்டா? நம்ம அதெல்லாம் செய்யறது இல்ல. போய் குடங்குடமா காசையும் பணத்தையும், பிராணிகளுக்கு ஏதாவது புண்ணியம் பண்ணுங்க. இல்லைன்னு சொல்றோம், கையில
ரூபாயாவது போடு, ரூபாயாவது போடு, தர்மம் பண்ணு. இங்க நீ 10 ரூபாய் போட்டீங்கன்னா 1000 ரூபாய் உனக்கு ஆஸ்பத்திரிக்கு செலவு வைக்க மாட்டான். ஆஸ்பத்திரிக்கு செலவு யாரும் திருட்டு போகாது, உன் செல்போன் காணா போகாது, பணம் காணா போகாது, உடம்பு வீணாகாது. நான் சொல்றது லட்ச ரூபாய் செய்யல, தசம பாகம்னு கிறிஸ்துவ சொல்றான். 100 ரூபாய் சம்பாதிச்சா 1 ரூபாய் போடு, 1000 ரூபாய் சம்பாதிச்சா 10 ரூபாய் போடு, லட்ச ரூபாய் வந்தா 100 ரூபாய் போடு. அதுதான் சொல்றேன். நான் 1000 ரூபாய் கூட சொல்றேன். தர்மம் தலை காக்கும். தர்மம் செய்தால் தானம் வேற, தர்மம் வேற. தானம் இப்படி, தர்மம் இப்படி. தானம் வாங்குறதுக்கு பேரு தானம்னு பேரு. கர்ணன் பண்ணது தானம், அவன் தர்மம் பண்ணல. யாத்ரா தானம்னு பேரு, யாத்ரா தானம்னு பேரு, தானம்னு பேரு. ஆனா தர்மம் யாருமே தெரியாது. கார்ல போயிட்டு இருப்போம், அவர் யாரு என்னன்னு தெரியாது. தெரிஞ்சவனுக்கு படுத்துறது தானம்னு பேரு. சந்தர்ப்பமே தெரியாத தர்மம்னு பேரு. ஆனா தர்மம் செய்யணும். கோயில வந்தா தர்மம் செய்யணும். சில பேர் தொடச்சிட்டு போவான், கோயில வந்தா தொடச்சுக்கிட்டே போயிடும். சில பெண்கள்லாம் பார்க்கணும், நான் அடிக்கடி சொல்லுவேன் சொற்பொழிவில், சின்னோண்டு கூடை எடுத்துக்குவாங்க, அந்த கூடையை அவங்களே பின்னுவாங்க கையில. அந்த டப்பா எங்கதான் வாங்குவாங்கன்னு தெரியல, சரவணா ஸ்டோர்ல கிடைக்கிற சின்ன டப்பா, அதுல வாங்கி 50 மில்லியை விட ஒரு 10 மில்லி எண்ணெயை போட்டு ஒரு சின்ன விளக்கை எடுத்து 4 டிராப்பை விட்டு அந்த விளக்கப்படி காட்டுவாங்க. அப்படி புண்ணியம் வருமா? நல்ல நிறைய எண்ணெய் வாங்கி தரணும். கோயில் வெளியே போகும்போது 4 பேர் ஒரு கல்கண்டாவது கொடுக்கணும், ஏதாவது கல்கண்டாவது கொடுக்கணும் இல்லையா? இந்த மாதிரி தர்மம் பண்ணணும். சில பேர் இருக்கா புண்ணிய ஆத்மா, துவைக்காத 4 நாள் புடவையை கட்டிக்கிட்டு வந்து அதுல இருக்கிற நூலை பிரிச்சு சண்டிகேஸ்வரர் மேல போட்டுட்டு இப்படி கை தட்டுறது, இப்படி செவிட்டு சாமி. நிச்சயமா நமக்காக டமாரமாயிரும். அவர் சிவ தியானத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். அவர் கோபக்கார சாமி, அப்பாவையே மழுவுல வெட்டினவர். சண்டேசர்னு பதம் கொடுத்தார். நந்திய பெருமான் காதை பிடிச்சி கடிக்கிறது, வாழை பிடிச்சி இழுக்க வேண்டியது, ஜல்லிக்கட்டு ஓடி போயிறார் அவர். அதனாலதான் ஒரு கோயில பாண்டிச்சேரியில போனேன், ஒரு பெரிய கூண்டுல வச்சிருந்தார் நந்திய பெருமானுக்கு. பஞ்சு ஏயா அப்படி சிங்கத்தை அடைக்கிற மாதிரி அடைச்சு வச்சிருக்கிறேன். சுவாமி எல்லாரும் போய் கடிக்கிறாங்க சுவாமி நந்திய பெருமான. அவரே கடிக்கிறான், போய் காதை கடிக்கிறான். அதுல வேற அந்த காதை பொத்திக்கிறான், விட்டுருவாரான் இவரு. நீதான் ரகசியத்தை விடுவ, இங்க இருந்து அங்க சொல்லுவ, அங்க இருந்து இங்க சொல்லுவ. அவர் விடுவாரா? அவரு பேரு துவிதிய சம்புன்னு பேரு. இவர் விடுற மூச்சு காத்து சுவாமி மேல படுமா. இவர் சுவாமியை பார்த்துக்கிட்டே இருப்பார். சிவபெருமான் வேற, அவர் வேற கிடையாது. அதனால பிரதோஷத்துல எங்கேயுமே சுவாமி ஆனது கிடையாது. அவர் கொம்பு கரையில சுவாமி ஆற. பிரதோஷம் அப்படின்னா எல்லா தோஷங்களும் போகக்கூடிய நாள், அந்த நாள் பிரதோஷம்னு பேரு. சுவாமி விஷத்தை உண்டோன்னுமே அம்பாள் கூட முதல்ல பயப்பில்ல. அம்பாளுக்கு தைரியம், இப்படியா இருந்தாலும் பொழைச்சுக்குவான், இவனோட 40 வருஷம் குப்பை கொட்டுறேன் தெரியாதா. இந்த நந்திக்கு ரொம்ப அப்படியே வாஞ்ச, கண்ணில் தண்ணியை விட்டுக்கிட்டு வந்து அந்த தொண்டையை நக்குனாராம். அதனாலதான் அவருடைய எல்லா மாட்டோடைய நாக்கும் கருப்பா மாறி போச்சு. அந்த விஷம் நந்தி. அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், அந்த விஷம் முடியறதுக்காக அருகம்புல்ல சாத்துறோம். காப்பரிசின்னு அவர் வாயில கொண்டு போய் ஓங்கி ஓங்கி அடிக்கிறோம். சாப்பிடு சாப்பிடுன்னு பழைய புழுங்கரிசியை, ரேஷன்ல போட்ட அரிசியை வாங்கிட்டு வந்து இந்த விஷம் முறிவதற்காக செய்யறதா இந்த காப்பரிசி. அதனாலதான் சுவாமி ரிஷபவாகனத்தில் வர்றார் அப்படின்னு சொல்லி இந்த காலபைரவ ஜென்மாஷ்டமி என்கிற புண்ணிய நாள் நம்முடைய ஆலயத்தில் ரொம்ப சிறப்பாக நிகழ்ந்து வருகிறது. எல்லா அன்பர்களும் இதே மாதிரி அமைதியா இருந்து இந்த பூர்ணாவதி முடிஞ்ச உடனே மேல சொர்ணாகர்ஷ்ண பைரவருக்கு புஷ்ப அஞ்சலியில சுவாமிக்கு புஷ்பத்துல அஞ்சலி உண்டு. அதனால நிறைய புண்ணியம் உண்டு. அதுல நீங்க எல்லாரும் கலந்து கொண்டு உங்களுடைய மனசுல இருக்கிற எல்லா குறைகளையும் காலபைரவர்கிட்ட விண்ணப்பம் செய்யணும். சிவன் கோயில சிவகுற்றம் பண்ணா அந்த சூலாயத்தலையே சுவாமி அவங்களை குத்தி சம்ஹாரம் செய்வார்னு புராணம் சொல்லுகிறது. அதனாலதான் கையில சூலாயத்தோடு இருக்கிற சுவாமி சேத்திர பாலகர்னு பேரு. இந்த திருப்பத்தூர்ல நீங்க காலபைரவர் கோயில்ல ராத்திரி 12 மணிக்கு பூஜை பண்ணுவாங்க. அந்த பூஜை பண்ணிட்டு அந்த சாமிக்கு மாலையை சாத்திட்டு போயிடுவாங்க. ஒரு வாரம் கழிச்சு அந்த மாலை அப்படியே இருக்கும், வாடாம இருக்கும். நான் அன்னைக்கே சொன்னேன், எங்களுடைய குலதெய்வம் சிறுவாச்சூர் மதுரகாளி நான் நேர்லயே பார்த்திருக்கேன். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சந்தனத்தை அரைச்சி அம்பாளுக்கு சாத்தி மல்லிகைப்பூ மாலையை சாத்திட்டு விளக்கை ஏற்றிட்டு போயிடுவார் பூசாரி. திரும்ப அடுத்த வெள்ளிக்கிழமை தான் திறப்பாங்க. திங்கக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும். திங்கக்கிழமை அன்னைக்கு ஏத்துற விளக்கு அந்த மல்லிகைப்பூ அன்னைக்கு சாத்துற மாதிரி அப்படியே இருக்கும். இப்படியெல்லாம் நிறைய அபூர்வமான விஷயங்கள் நடக்கிறது. அதனால நிறைய கண் திருஷ்டி ஒன்று சொல்லுவாங்க, கல்லுல அடி வாங்கலாம், கல்லுல அடி வாங்கக்கூடாது.
அதனால ஒருத்தர் உயர்த்தது எதுன்னா கண்ணு தான். இந்த கண்ணுக்கு பேரு திருஷ்டி அப்படின்னு பேரு. இந்த கண்ணு சும்மா இருக்காது, நல்ல பார்வையும் இருக்கும், கொல்லி பார்வையும் இருக்கும். எப்படி இருந்தான் பாரு, இப்படி இருக்கான் பாத்தியா அப்படின்னு பார்க்கும். பெத்த பிள்ளையவே அம்மா பாக்குற பார்வையே சரி கிடையாது. மகனை பார்த்து அப்பா பொறாமப்படுறான் இல்லையா? பொறாமப்படாதவங்க யாரு இருக்கா? அப்போ இந்த பொறாமை, அதனாலதான் ஆமை பூந்த வீடு அமினா பூந்த, கல்லாமை, இயலாமை, பொறாமை, இந்த 3 ஆமையும் வரக்கூடாது. அந்த ஆமை வரலாம் பாவம், நம்ம ஆளுங்க நிறைய அந்த ஆமை வரலாம்ப்பா, இந்த 3 ஆமையும் வரக்கூடாது. கல்லாமை, பொறாமை, இயலாமை, இந்த 3 ஆமையும் வந்தா அவன் வீடு உட்படாதரா? படிப்பு இருக்கணும், சோம்பேறித்தனம் இல்லாம இருக்கணும், அடுத்தது மேல பொறாம இல்லாம இருக்கணும். அப்படி இருந்தா உன் குடும்பம் சௌக்கியமா இருக்கும். இந்த 3 ஆமையும் வரக்கூடாது. அந்த மாதிரி இந்த கண் திருஷ்டியை நீக்கிற ஒரே தெய்வம் யாருன்னு சொன்னா காலபைரவர் தான் காரணம். அதனால அவர் திருவடியை வணங்கி ஒவ்வொரு தேய்பிர அஷ்டமி அன்னைக்கு இங்க வந்து நாளிகேரம்னு சொல்லக்கூடிய தேங்காய அர்ச்சனை பண்ணி உங்க வீட்டுல கட்டி அந்த தேசிகான்னு சொல்லக்கூடிய எலுமிச்சம்பழத்தை யார் சுத்தி போடுகிறார்களோ தோஷ நிவர்த்தி ஆகும். இன்னைக்கும் நிறைய மயானங்கள்ல, குறிப்பா திருச்சிராப்பள்ளி ஓயாமாரின்னு சொல்லக்கூடிய பிணம் இருக்கிற இடத்துல அரிச்சந்திர மகா கோயில்ல காலபைரவர் அவ்வளவு சக்தியா இருக்கிறார். அவர் பிணத்தை இருக்கிறத பார்த்துக்கிட்டே இருப்பார். நாங்க அடிக்கடி அங்க போவோம். அங்க போகும்போது அந்த காலபைரவருடைய ஆகர்ஷ சக்தி ரொம்ப அபூர்வமா இருக்கும். பேய் பிசாசுகளை எல்லாம் அடக்கி ஆளக்கூடிய சக்தி உள்ளவர் காலபைரவர். அதுதான் சொல்றார், பூத பிரேத பிசாச ஆதிசங்கரே சொல்றார். இவங்கெல்லாம் யார் தலைவர்? அவன் தலைவர். சுவாமி பேய் கூட ஆடுவார். சிவபெருமான் யார் கூட ஆடுறாரா? பேய் கூட ஆடுவாராம். பூதகணம், வேதாளம், அந்த காலத்துல கோயில் கட்டுறது யாருன்னா அவங்க தான் கட்டினாங்க. அண்டரண்ட பட்சி, பூதங்கள், வேதங்கள்லாம் கட்டியது. எங்க அப்பா சொல்லுவார், ஸ்ரீரங்கம் கோயில மனுஷன் கட்டலடா, ராமேஸ்வரம் கோயில மனுஷன் கட்டல, எல்லாம் வேதாளம் கட்டின கோயில் அப்படிம்பார். அதே மாதிரி தான் அவ்வளவு பெரிய தூள் ராமேஸ்வரத்துல எங்க கொண்டு வர முடியும்? இன்னைக்கு சாதாரண மழைக்கே பாம்பன் பாலத்தை தாண்ட முடியல. ஆனா அவ்வளவு பெரிய தூள் ராமேஸ்வரத்துல எப்படி கொண்டு வந்துட முடியும்? இந்த பக்கம் கடல், இந்த பக்கம் கடல். இதெல்லாம் விசித்திரமான அபூர்வங்கள் நிறைய உண்டுன்னு சொல்லி எல்லோரும் அமைதியாக இருந்து காலபைரவ பெருமானுடைய அருளை அனுகிரகத்தை பெற வேண்டுமாய் சொல்லி நிறைவு செய்கிறேன். நம பார்வதி பதையே. தென்னாருடைய சிவனே போற்றி. கோல கால பைரவ பெருமான் திருவடிகள்